இன்னைக்கு ஒரு மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ தான் பார்க்க போறோம். கமெண்ட் செக்ஷன்லயும் சரி, நிறைய டிஎம்ஸ்லயும் சரி, எனக்கு வந்து ஒரே கொஸ்டின், எனக்கு கிளவுட் இன்ஜினியரிங்கான ரோட் மேப் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு. சோ இன்னைக்கு அப்டேட்டட் 2026 கிளவுட் இன்ஜினியரிங் ரோட் மேப்போட தான் நான் வந்திருக்கேன். இது டோட்டலி பிகினர் ஃப்ரெண்ட்லி. உங்களுக்கு ஐடி ஃபீல்ட்ல எக்ஸ்பீரியன்ஸே இல்லனாலுமே, ஃபவுண்டேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸே தெரியலனா கூட இது அவ்வளோ பிகினர் ஃப்ரெண்ட்லி. பிகாஸ் ஃப்ரம் ஸ்கிராச் எல்லாத்தையுமே கவர் பண்ணிருக்கேன். இப்பதான் என் வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, ஹாய், ஐ எம் யுவா, வர்க்கிங் அஸ் a cloud engineer in UK. இந்த சேனல்ல நான் எனக்கு தெரிஞ்ச டெக்னிக்கல் ரோட் மேப்ஸ் அண்ட் இன்டர்வியூ ஜாப் டிப்ஸ் அண்ட் சம் இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ஸ் வாட் ஐ எம் டூயிங் இன் மை 20s. எக்ஸ்பர்ட்லாம் இல்ல, எல்லாமே நான் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த சேனல் மூலமா உங்களுக்கும் சொல்லி தரேன், நானுமே இதுல கத்துட்டு இருக்கேன். சோ இந்த ஜர்னில நீங்களும் ஜாயின் பண்ணிக்கணும்னா மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம கிளவுட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். We are going to start with foundation, like நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அண்ட் நெட்வொர்க்ஸ் ஓட ஃபண்டமெண்டல்ஸ். நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வரீங்கன்னா இந்த செக்ஷன் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். இந்த செக்ஷன்ல லினக்ஸ் ஓட ஃபண்டமெண்டல்ஸ், நெட்வொர்க் பேசிக்ஸ் லைக் TCP IP அண்ட் விர்ச்சுவலைசேஷன் கான்செப்ட்ஸ் லைக் VMware அண்ட் நெட்வொர்க் ஃபண்டமெண்டல்ஸ்ல பாத்தீங்கன்னா OSI மாடல், TCP or IP stacks, இது எல்லாத்துலயுமே வந்து நீங்க பேசிக்ஸ் மட்டும் பார்த்தா போது ரொம்ப இன் டெப்தா பார்க்கணும் இல்ல. நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து AWS ஓட கோர் சர்வீசஸ் தான். நான் இன்னைக்கு வந்து கிளவுட் ப்ரொவைடர் AWS தான் சூஸ் பண்ணிருக்கேன். பிகாஸ் தட் இஸ் சோ பிகினர் ஃப்ரெண்ட்லி அண்ட் லீடிங் கிளவுட் ப்ரொவைடர் மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன் அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நான் தான் ப்ரிஃபருமே பண்ணுவேன். அண்டர் தட் செக்ஷன் ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது ப்ரோக்ராமிங் அண்ட் ஸ்கிரிப்டிங். பைத்தான் ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சா பெட்டரா இருக்கும். தென் பேட்ச் ஸ்கிரிப்டிங் கண்டிப்பா தெரியணும். அதான் ஆட்டோமேஷன் எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். JSON and YAML data formats and OOPS concepts ஓட பேசிக்ஸ். தென் APIs and RESTful APIs ஓட பிரின்சிபல்ஸ். நெக்ஸ்ட் ஆன் தி லிஸ்ட் வந்து AWS ஓட கம்ப்யூட் சர்வீஸ் லைக் EC2 and serverless functionல lambdas and ECS EKS and AWS Fargate for serverless containers. இந்த கம்ப்யூட் சர்வீஸ் எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதர் சர்வர்லெஸ் மோட்ல போவாங்க, இல்ல சர்வர் யூஸ் பண்ணி EC2 Fargate வச்சு பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இன்டர்வியூ क्वेश्चंसமே இதுல அதிகமா வரும். தென் கிளவுட் மைக்ரேஷன்ல போறப்ப இந்த எல்லா சர்வீஸுமே நீங்க யூஸ் பண்ணுவீங்க. சோ இந்த டாபிக்ஸ் ரொம்பவே தரவா பாத்துக்கோங்க. You can just take more time to complete the section. Next comes the storage service, most important service S3 bucket, life cycle policies, versioning. அதுல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. அது எல்லாமே மிஸ் பண்ணிடாம பாத்துங்க. நெக்ஸ்ட் EBS EFS and S3 Glacier. ஃபாஸ்டா போறேன்னு நினைக்காதீங்க. அண்ட் ஆல்சோ நான் ஐ லெவல் மட்டும் தான் கொடுக்குறேன். இன் டெப்த் எதுவுமே கொடுக்கல. பிகாஸ் நிறைய இருக்கு கவர் பண்றதுக்கு. ஆன் நெட்வொர்க்கிங் பாத்தீங்கன்னா VPC, நெட்வொர்க்கிங் பேசிக்ஸ் தெரிஞ்சாதான் VPC புரியும். சோ அதை பார்த்துட்டு இதை தொடுங்க. பிகினர்ஸ் நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் நீங்க பண்ணிடாதீங்க. நெட்வொர்க்கிங் பார்த்த உடனே ஐயோ காம்ப்ளிகேட்டடா இருக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி கிவ் அப் பண்ணிடுவாங்க. பட் நீங்க பேசிக்ஸ் தரவா புடிச்சிட்டீங்க அப்படின்னா இதை நீங்க ஈஸியா கவர் பண்ணிடலாம். பிகாஸ் இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த கான்செப்ட்ஸ் நல்லா புரிஞ்சு படிங்க. தென் இதை நான் சொல்ல மறந்துட்டேன், இது எதுவுமே தியரியா மட்டும் தயவு செய்து படிக்காதீங்க. ஒரு AWS ஓட ஃப்ரீ டயர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நீங்க பார்க்க அதுல வந்து ஹேண்ட்ஸ் ஆன் பிராக்டிஸுமே பண்ணுங்க. நான் எண்ட் ஆஃப் த ரோட் மேப்ல நான் வந்து ப்ராஜெக்ட்ஸும் போட்டிருக்கேன். நீங்க படிக்கிறப்பயுமே ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸோட பண்ணா மட்டும் தான் புரியும். சோ டோன்ட் மேக் திஸ் மிஸ்டேக். தியரியா மட்டும் படிக்காதீங்க. நெக்ஸ்ட் ஆன் தி லிஸ்ட் வந்து டேட்டாபேஸ் சர்வீஸ். MySQL க்கு RDS and for NoSQL DynamoDB and other services எல்லாமே just know the basics. Next IAM, அதுல users group roles and policies பாத்துக்கோங்க. And network securityல security groups, network ACL and AWS WAF and Shield. Next on the list வந்து data protection. இங்க தான் AWS ஓட secret manager and KMS and certificate managers-லாம் வருது. இது எல்லாமே நம்ம secrets வந்து store and safeguard பண்றதுக்கு. So இது எல்லாமே most important service and know the basics of SSL and TLS. நீங்க cloud engineer ஆகணும்னா programming okay, AWS concepts எல்லாமே okay. அதை விட இப்போ most important DevOps and automation கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அது இப்போ SRE ரோல் ஓடுது மட்டும் கிடையாது, ஈவன் cloud engineers ஓட ரோலுமே அதுதான். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து monitoring and auditing services like CloudWatch, CloudTrail, AWS config. அடுத்து பாத்தீங்கன்னா infrastructure as code, cloud formation stack for AWS resource creation and updation. நீங்க மல்டி கிளவுட்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா you can know more about the Terraform and serverless frameworkமே இருக்கு. If your application is going to be completely on serverless. ஸோ மத்தெல்லாம் கொஞ்சம் பேசிக்ஸ் பாத்துக்கோங்க. Next comes the CI/CD pipeline. AWS உங்க ஆர்கஸ்ட்ரேஷன் ஃபுல்லாவே நீங்க மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னா AWS code pipeline and AWS code build இருக்கு. And external பாக்குறீங்க அப்படின்னா Jenkins integration is one of the most popular and organization level நிறைய companies அது preferable பண்றாங்க. So next வந்து advanced AWS services and first configuration managementல secret manager important and AWS system manager பாத்துக்கலாம். Next comes the serverless architecture, the most important one, the Lambda, gateway and step function and event bridge and event driven resources like SQS, SNS and DynamoDB streams. இந்த architecture ரொம்பவே important. serverlessக்கு வந்து நிறைய company மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. Next containers and orchestrationல வந்து Docker, AWS Fargate and ECS most important. Next comes வந்து data analytics and machine learning basics. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது வந்து Kinesis and Athena and AWS Glue for ETL services. மத்தது எல்லாமே கொஞ்சம் பேசிக்ஸ் பாத்துக்கோங்க. Next comes cost management and optimization. ஒரு நல்ல cloud engineerனா எப்படி architecture optimize பண்றது with reduced cost ன்றது வந்து ரொம்பவே முக்கியம். அதுக்கு தேவையான servicesலாம் like AWS cost explorer and organization. Next AWS budget. Next high availability architecture build பண்றதுக்கான services எல்லாமே இருக்கு. Then comes the most important disaster recovery strategies. Know the basics of RPO and RTO objectives and backup and restores about S3 and EBS snapshots. இதுல DR strategy ஓட fundamentals தெரிஞ்சா ஓகே தான். Next advanced CloudWatch, then centralized logging. Next some tips of troubleshooting methodology and most important AWS well architecture framework. இதுவரையும் நம்ம டெக்னிக்கலா எல்லாமே பேசிட்டோம். இப்போ ரொம்ப முக்கியமானது சாஃப்ட் ஸ்கில்ஸ். எப்படி நீ படிச்சது எல்லாத்தையும் நம்ம அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணி ஒரு ஜாப் எடுக்கிறதுன்றது, ஜாபுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அங்க வர டிஃபரெண்டான ப்ராப்ளம் எப்படி கிரிட்டிக்கல் திங்கிங்கோட நம்ம வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றோம்ன்றது, அப்புறம் ஒரு டீமா கொலாபரேட்டிவா எப்படி நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்றதுமே இருக்கு. அப்புறம் டீம் எப்படி தான் இருந்தாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே நீங்க டெக்னிக்கலா தெரியறதை விட இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கம்ஸ் த சர்டிஃபிகேஷன். இது டோட்டலி ஆப்ஷனல், இட்ஸ் நாட் அ கம்பல்ஷன். ஸோ நான் சர்டிஃபிகேட் எடுத்துட்டா எனக்கு ஜாப் கிடைச்சிருமா அப்படின்னு
அப்படின்னு சொன்னா அதுக்கும் கேரண்டி இல்ல. மோர் than certification உங்களுக்கு skills and experience ரொம்பவே important. once நீங்க experience gain பண்ணிட்டீங்கன்னா certification will be added bonus, so you can definitely do that. and at last continuous படிச்சிட்டே இருக்கணும். நீங்க IT field எடுத்துட்டாலே continuous you have to upgrade yourself, so the hands on projects and labs and AWS documentation blocks இதெல்லாம் படிங்க. ஏதாவது ஃபாஸ்டா சொல்லிருந்தா சாரி, நான் ரொம்ப ஹை லெவல்ல தான் சொன்னேன் because வீடியோ ரொம்ப லென்த்தா போனா யாருமே பார்க்க மாட்டாங்க. சோ நான் ஷார்ட்டா கவர் பண்ணிட்டேன். நான் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல கம்ப்ளீட்டா கவர் பண்றேன். நான் வேற ஏதாவது டாபிக்கும் நான் இன்டெப்தா பேசணும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. தென் இந்த ரோட் மேப்க்கான லிங்க் வேணும்னாலும் கமெண்ட் ரோட் மேப், I will share your direct link with you. இவ்வளவு தூரம் என் வீடியோ நீங்க பாத்துருக்கீங்கன்னா ரொம்பவே தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங் மீ. See you all on another video. Bye.